நாம் தமிழர் மாதிரி பிஜேபியும் தனித்து நின்று அவங்களோட ஓட்டு வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கிட்டா நாம் தமிழர் கட்சியவே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்ன கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் முன்வைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்துல விஜயலட்சுமி அவர்களை இழுத்து சீமானுக்கு விஜயலட்சுமி அவர்கள் ஏதாவது சொன்னால் அவர் ஏன் பக்கம் திசை திருப்பிடுவார், மடமாத்துறதுக்காக ஏன் பக்கம் வந்துடுவார் சீமான் சொல்லி அண்ணாமலை அவர்கள் தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசுகிறாரு. கோழைகள் முட்டாள்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை நேரடியாக எதிர்கொள்ளாமல் மடைமாற்றுவது அல்லது திசை திருப்பக்கூடிய வேலையை தான் செய்வாங்க. அதைத்தான் இந்த அண்ணாமலை செய்திருக்காரு. விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமான் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமான் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அவர்களால் தனித்து நின்றதுக்கு திராணி இல்லாம இதை பத்தி கேள்வி கேட்டா நான் தனிச்சு நிற்பேன், என்னால முடியும் சொல்லணும்ல. களத்துக்கு வண்டியில் அரசியலுக்கு ஒரு ஆம்பளை அப்படித்தான் எதிர்கொள்ளணும் ஒரு கட்சி தலைவரா. அதை விட்டுட்டு தேவையில்லாம விஜயலட்சுமி எதுக்கு உள்ள இருக்கிற அண்ணன் சீமான் என்னைக்காவது சொன்னாரா? காயத்ரி ரகுராம் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்கா அண்ணாமலை நேரடியாக என்கிட்ட வரான்னு சொன்னாரா? கௌதமி சொன்னா என்கிட்ட வரான்னு சொன்னாரா? ஃபாத்திமா அலி சொன்னா என்கிட்ட வரான்னு சொன்னாரா? அவரு ஆம்பளை, தேவையில்லாத விஷயத்தை அவர் பேச மாட்டார். உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத ஒரு வார்த்தை? தாமரை படரும். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தாமரை எல்லா இடத்துலையுமே படர்ந்து கிடக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கு மக்களே அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. படம் தாமரை கரெக்டா? அப்போ 4ஆம் தேதிக்கு மேலே படம் தாமரை தான் பிஜேபி கரெக்டுங்களா? ஏற்கனவே சொறி பிடிச்சி சிறங்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 10 ஆண்டு காலமாக என்னடா செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்காகவோ இந்தியாவுக்காகவோ பிஜேபின்னு கேட்டால் அதை பற்றி பேசுறது துப்பு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் உருட்ட வேண்டியது. 10 ஆண்டு காலமாக நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் கொடுக்குற விஷயத்துல தான் உங்கள் அரசாங்கம் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் செஞ்சதை தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த காசு உங்களுக்கு எங்கே தோணுச்சு? உன் தாடி மயிரை வெட்டுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வெட்ட வைக்கிறீங்கள, தமிழை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு கற்றுக்க முடியாது 10 வருஷத்தில். அப்போ இவ்வளோ உருட்டு விட்டுறது எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது கரெக்டா? கோயில்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டது உங்கள் ஆட்சியில் தான். ஒரு பெண் கேள்வி கேட்டாலும் புல்டோசரை வச்சு இடிக்கிறீங்க உங்கள் ஆட்சியில் தான். வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுவிட்டு நீங்கள் இன்னைக்கு. ஆனால் ஒரு விஷயம், அண்ணாமலை நம்பி போனவனுக்கு செருப்படிதான்றது அண்ணாமலை வாயிலிருந்து சொன்னது தெரிஞ்சு போச்சு. வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்று நடந்த பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் அண்ணாமலை அவர்களை பார்த்து நாம் தமிழர் மாதிரி பிஜேபியும் தனித்து நின்று அவங்களோட ஓட்டு வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கிட்டா நாம் தமிழர் கட்சியவே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்ன கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் முன்வைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்துல விஜயலட்சுமி அவர்களை இழுத்து சீமானுக்கு விஜயலட்சுமி அவர்கள் ஏதாவது சொன்னால் அவர் ஏன் பக்கம் திசை திருப்பிடுவார், மடமாத்துறதுக்காக ஏன் பக்கம் வந்துடுவார் சீமான் சொல்லி அண்ணாமலை அவர்கள் தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசுறாரு. சீமான சீமான் அண்ணனை பார்த்து அவருக்கு பயமா என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு விஷயம் பேசினா சீமான் அண்ணன் இழுத்துக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கோழைகள் முட்டாள்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை நேரடியாக எதிர்கொள்ளாமல் மடைமாற்றுவது அல்லது திசை திருப்பக்கூடிய வேலையை தான் செய்வாங்க. அதைத்தான் இந்த அண்ணாமலை செய்திருக்காரு. இந்த விஷயத்தை சொல்லி திசை திருப்புற மாதிரி பேசிட்டாரு. திசை திருப்புறது தான் அண்ணாமலையுடைய வழக்கமா இருக்கு. நீங்க இது வரைக்கும் அண்ணாமலையால் ஊடகத்தை எதிர்கொள்றதுக்கு திராணி இல்லாமல் 1000 வாங்கிக்க 2000 வாங்கிக்க குரங்கு மாதிரி ஏன் தவறுன்னு பேசின விஷயமா இருக்கட்டும், அண்ணாவை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதாகட்டும், எம்ஜிஆரை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதாகட்டும், ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கு திராணி இல்லாமல் மடைமாற்ற வேலையை தான் அண்ணாமலை எப்பயுமே செய்வார். இப்போ அதுபோல் சீமான் சொன்னது என்னன்னா, எங்களை போன்று தனித்து நின்று நாம் தமிழரை போன்று தனித்து நின்று களம் கான்று எங்களை விட நீங்கள் பிஜேபி தனியாக நீங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா நான் கட்சியை கலைச்சிருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை செய்யறதுக்கு வக்கு இல்லை பிஜேபிக்கு. அவங்க தனித்து நிற்கல சார். தனித்து நிற்க முடியாதுமா. ஒரு நாளைக்கு தனித்து முச்சந்தில நிற்பாங்க பாருங்க, ஒரு நாள் அவங்க நிற்கிறது உறுதி. ஏன்னாக்கா அவர்களால் தனித்து நின்றதுக்கு திராணி இல்லாமல் இதை பற்றி கேள்வி கேட்டால் நான் தனிச்சு நிற்பேன், என்னால் முடியும்னு சொல்லணும்ல. களத்துக்கு வண்டியில் அரசியலுக்கு ஒரு ஆம்பளை அப்படித்தான் எதிர்கொள்ளணும் ஒரு கட்சி தலைவரா. அதை விட்டுட்டு தேவையில்லாம விஜயலட்சுமி எதுக்கு உள்ள இருக்கிற? கண்டிப்பா ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம ஒரு பெண் அங்க இழுத்து சீமான் அவர்களை பார்த்து இவங்க பயந்துட்டாங்களா? சீமான் அவர்களை பார்த்து பயந்துட்டாங்களா இல்ல விஜயலட்சுமி தான் இவருடைய ட்ரம்ப் கார்டு மாதிரி இவர் தான் ஒரே ஊர்க்காரங்களா சார் ஒருவேளை சப்போர்ட் பண்றாங்க? என்ன கருமம் நமக்கு தேவையில்லை. ஆனா உங்களால சீமான் சொல்வது போல் சீமான் ஒரு தனியா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வந்திருக்காரு. நீ முக்குனாலும் சரி தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் சரி 3 வருஷத்துக்கு மேலே இந்த பதவியில் இருக்க மாட்டேன் அண்ணாமலை கரெக்டாங்களா? அதுக்கு மேலே இந்த போஸ்டிங்கில் ஒன்று வச்சுக்க மாட்டாங்க, தூக்கி வெளியில் எரிஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அவர் சொன்ன விஷயத்துக்கு ஆமாம் எங்களால் தனியாக நிற்க முடியும் நின்று காட்டலாம்ல. நின்னா பழையபடி நோட்டா கீழே போவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உடனே என்ன பண்ணுற, சம்மந்தம் இல்லாமல் விஜயலட்சுமி பற்றி நீ இருக்கிற
அண்ணன் சீமான் என்னைக்காவது சொன்னாரா? காயத்ரி ரகுராம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்கா அண்ணாமலை நேரடியாக என்கிட்ட வரான்னு சொன்னாரா? கௌதமி சொன்னா என்கிட்ட வரான்னு சொன்னாரா? ஃபாத்திமா அலி சொன்னா என்கிட்ட வரான்னு சொன்னாரா? அவர் ஆம்பளை, தேவையில்லாத விஷயத்தை அவர் பேச மாட்டார். உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத ஒரு வார்த்தை? உங்களுக்கு அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும் திராணி இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களை இழுக்காம இல்லை. இதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு தந்திரம் ஏதாவது இருக்கா? சீமான் அவர்களை இழுத்தா வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி திசை திருப்பப்படும், வேற விஷயங்களை வந்து மக்கள் கவனிப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தந்திரமும் கிடையாது. சீமான் போன்று இயற்கை பற்றி, மண்ணை பற்றி, மலைகளை பற்றி, கடவுளை பற்றி, கோவிலை பற்றி, சிற்பத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி, வாழ்வாதாரத்தை பற்றி, கூட்டு குடும்பத்தை பற்றி, இயற்கை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பற்றி, நமக்கு தமிழுக்காக தொண்டாற்றிய பெரும் பாட்டனர்களை பற்றி, இதை பற்றிலாம் பேசக்கூடிய தகுதி திராணி அவருக்கு இருக்கான கிடையாது. அவரால் வந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்கொள்வதற்கு திராணி கிடையாது. குறிப்பாக சீமான் இந்த மாதிரி விஷயத்தில் தர்க்கம் பண்ண ஆரம்பித்தா அறிவுபூர்வமாக அறப்பூர்வமாக வந்து அவரால் தர்க்கம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இப்படி கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணுறது. இதைத்தான் வந்து அண்ணாமலை கையாளுறாரு. சார், இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு சார், தாமரை படரும். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தாமரை எல்லா இடத்துலையுமே படர்ந்து கிடக்கும், அதை நம்ம பார்க்க போகிறோம், எல்லாரும் ரெடியாக இருங்க மக்களே அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படர்ந்திருக்கும், படர்ந்திருக்கும், கரெக்டாக சொல்கிறேன்னா என்ன தெரியல, தாமரை படர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ படந்தாமரை கரெக்டா? அப்போ 4ஆம் தேதிக்கு மேலே படந்தாமரை தான் பிஜேபி, கரெக்டுங்களா? ஏற்கனவே சொறி பிடிச்சி சிறங்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் 4ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்றதுலாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி தான் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க போகுது, ஸ்ட்ராங்காக வரப்போகுது, வேற யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை, எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க, தாமரை படர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. வடக்குன்னு இருக்காது, கீழே ஆமாம் தெற்கு வடக்குன்னு இருக்காது, அந்த விஷயத்தையுமே அவர் வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா? டெல்லி எல்லா சலுகையும் டெல்லி வாங்கிட்டு டெல்லியில் தமிழ்நாடு கடைசியாக தொங்குது, அதனால் வந்து இங்கே கடைசியாக வருது, ஜஸ்ட் டிஸ்டன்ஸு. அப்படியே தமிழ்நாடு அலேகா டெல்லிக்கு தூக்கி கொண்டு போயிட்டா 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. நீ வடக்கும் தெற்கும் தனித்தனியாக இருக்காதான், எப்படி இருக்காது? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஒரு வாக்கு நிறைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, யார் வாக்கு சதவீதத்தில் அதிகமாக வருவா அப்படிங்கிறதையுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம். அவங்க எப்படி தைரியமாக எல்லா இடங்களையும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க? எந்த இதில் சார் சொல்கிறாங்க? உத்தரப்பிரதேசில் ஒருத்தன் அவனாவே வந்து வீடியோ வெளியிடாத வரைக்கும் நமக்கு தெரியாது, 8 ஓட்டு அவன் போட்டான். சட்டையை மட்டும் மாற்றிட்டு வந்து ஒரு பையன் ஒரே ஆள் 8 ஓட்டு போட்டான். அப்போ உத்தரப்பிரதேஷ் போல் அந்த வட மாநிலங்களில் எத்தனை ஓட்டு ஒவ்வொரு தனி மனிதன் போட்டிருப்பான். அப்போ இப்படி திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணி தான் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருக்குன்றது அப்பட்டமாக அது மூலம் தெரியுது. அதை வச்சு இவங்க பெருமை பேசுகிறாங்களே தவிர நீ ஓட்டுச்சீட்டு முறைப்படி மக்களை எதிர்கொள்வதற்கு திராணி இருந்து அவ்வளோ தைரியமான பிஜேபி தனியாக நிற்க வேண்டியதானே? ஏன் நிற்க முடியல உன்னால? தனியாக நிற்கிறது திராணி கிடையாது. கடைசி வரைக்கும் அதிமுக பிடிச்சி தொங்கிட்டு கிடந்தீங்க. கதவை திறந்து வச்சுருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சுருக்கோம், எதையோ திறந்து வச்சுருக்கோம் நீங்கள், சரியா? நானும் நல்லா பேசிடுவேன், வேணான்னு பார்க்குறேன். ஸோ இவங்க இதெல்லாம் திறந்து வச்சும் 10 காசுக்கு பிரயோஜனப்படலை, கரெக்டாக? அப்போது உங்களால் வந்து நேர்மையாக அறத்தின் வழி நின்று சேர்த்துக்கு ஒன்றும் கிடையாது. 10 ஆண்டு காலமாக என்னடா செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்காகவோ இந்தியாவுக்காகவோ பிஜேபின்னு கேட்டால் அதை பற்றி பேசுறது துப்பு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் உருட்ட வேண்டியது. சார், 10 ஆண்டு காலமாக என்ன செஞ்சோம் நீங்கள் கேட்குறீங்க. சில பேர் பிஜேபிக்குன்னு இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 10 ஆண்டு காலமாக நாங்கள் என்ன செய்யலை, நாங்கள் கொடுக்குற விஷயத்தில் தான் உங்கள் அரசாங்கம் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் செஞ்சதை தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களா, அந்த காசு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது நாங்கள் கொடுத்ததுரா, எங்கிட்ட வாங்கி எங்களுக்கே திருப்பி கொடுக்குறது நீங்கள் பெருமை பீத்தக்கூடாது. 10 ஆண்டு காலம் மக்கள் நலனுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தால் தமிழ் உருட்டுறீங்க. தமிழை பேசுவதற்கு என்னால் முடியல, நான் வருத்தப்படுறேன், நீலி கண்ணீர் வெடிக்கிறேன். உன் தாடி மயிரை வெட்டுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து வெட்ட வைக்கிறீல்ல, உன்னால் வெட்ட வைக்க முடியல மோடியால். தமிழை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு கற்றுக்க முடியாது 10 வருஷத்தில்? முடியுமா? முடியாதா? அப்போ இவ்வளோ உருட்டுறது எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது, கரெக்டா? அப்போது இங்கே வந்தால் வள்ளுவன்றது தமிழ்ன்றது உருட்ட வேண்டியது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஒடிசாவில் ஒரு தமிழன் பாண்டியன், அந்த ஒத்த நபரை பார்த்து 2 பேர் கிடுகிடுன்னு ஆடுறீங்க, கரெக்டுங்களா? ஒரு தமிழனை சமாளிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. இங்கே வந்து இந்த மாதிரி உருட்ட வேண்டியது. அப்போது பிரிவினைவாதம் உண்டாக்கக்கூடிய பேச்சை அமித்ஷா செஞ்சுருக்காரு, மோடி செஞ்சுருக்காரு. அதை வந்து மடைமாற்றக்கூடிய வகையில் வந்து 2வது வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா அதற்காக தான் செல்வ பெருந்தகை மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது. இல்லாட்டி சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடுவோம், சத்தியமூர்த்தி பவன்லேருந்து வந்து கமலாலயத்தை முற்றுகையிடுவோம். அதற்கு அண்ணாமலை என்ன செஞ்சுருக்கணும்? கேள்வி கேட்டிருக்கணும் சார். உங்களுக்கு அந்த மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு நக்கலை ஒரு ட்விட்டு வர்றது 10 பேர் தானே வருவீங்க.
கரெக்டுங்களா? சும்மா வந்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதற்கு EVKS தான் சொன்னார். சரிப்பா என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டதில்ல, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறோம், மாட்டுக்கறியிலேருந்து எல்லா அசைவம் சமைச்சு எங்களுக்கு பரிமாறி நான் வந்து சாப்பிட்றேன்ட்டார். அசிங்கம் தேவையா ஒன்று. சரி, 2வது எனக்கு என்ன கேள்வி, EVKS கேட்டதை விடுங்க, நீ 10 பேருக்கு வந்து சோறு போடுவேன்ற அண்ணாமலை, அதையாவது உன் சொந்த காசில் போடுவியா? அதுவும் நண்பர்கள்ட்ட வாங்கி தான் போடுவியா? இயல்பு அந்த கேள்வி வரும்ல. உனக்கே 4 பேர் ஸ்பான்சரு, நீ என்ன எங்களுக்கு சோறு போடுறது? பா, காங்கிரஸ்காரன் பிஜேபிக்காரன்ட்ட சோறு இருக்கான்னு கேட்கல, உனக்கு சொர்ணம் இருக்கான்னு கேட்டோம். இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, என்னத்துல கிழிச்சிங்க நீங்கள்? 10க்கு மோடி என்ன சொல்கிறாரு, தன்னை என்ன சொல்லிக்கிறாருமா? பரமாத்மான்னு சொல்கிறாரு சார். பரமாத்மா என்ன அதெல்லாம் நியாயமா? பரமாத்மான்றாரு. இவர் பரமாத்மாவா? பயாலஜிக்கலாக பிறக்கலையும் அவர் பூமிக்கு வந்ததுக்காக ஒரு காரணக்காரியம் இருக்கான், தேவதூதர் அவரு. சரி, நீ பூமிக்கு வந்தது காரணம் இருக்குன்னா நாங்களாம் வந்ததுக்கு அதான் அந்த சொன்னோம் இல்லையா, ராம் படத்தில் வர மாதிரி தான், பேர் என்னடா வாழ வந்தான், நீ மட்டும் தான் வாழ வந்தோம், நாங்களாம் சாவா வந்தோன்ற மாதிரி. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனாக இருக்கட்டும், உயிரினமாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு காரணக்காரியத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீ பரமபிதா அப்படின்ற, நீ பரமாத்மான்ற, நீ பரமாத்மானா ஒரு பரமாத்மாவை உயிரினங்களும் மனிதர்களும் வழங்குவாங்க. பரமாத்மா எதுக்கு நீ போய் மாடை வணங்கின? நீ எதுக்கு மூத்திரத்தை வாங்கி குடிச்ச? கோமியத்தை நீ எது குடிச்ச? அப்போ நீ எப்படி பரமாத்மாவை இருப்பன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இதை மடைமாற்றுறதுக்கு இவங்க என்னென்னமோ விட்டுறாங்க கடந்து, இவர் வந்து அப்படின்றதும் இப்படின்றதும். சரி, இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் அண்ணாமலை ஏதாவது பதில் சொன்னாரா? ஒரு தமிழர், அதாவது ஜெகநாத் புரிதர் கோயிலோடைய சாவி ஒரு தமிழங்கையில் இருக்குது, 10 வருஷமாக காண போச்சு தமிழங்கையில் இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன பேசியிருக்கணும்? பிரிவினைவாதத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன பேசி வைக்கிற அண்ணாமலை? இதை மோடி சொன்ன விஷயத்தை மடைமாற்றுவதற்காக ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி. கண்டிப்பா சார், ஜெயலலிதா வச்சு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியும் இருக்கு சார், ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறாங்க, இப்போ எதுக்கு அந்த விஷயத்தை பேசல? மோடி சொன்ன விஷயத்தை, பைத்தியக்காரத்தனமாக சொன்ன விஷயத்தை மடைமாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? வழக்கம் போல் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி, வேற யாரை பற்றியாவது தப்பாக பேச வேண்டியது, அது கான்ட்ரவர்சியாக பேசும்பொழுது அது மறைஞ்சிரும். நீ பரமாத்மானா அங்கே நிர்வாணப்பட்ட 2 பெண்களை இழுத்துட்டு போனாங்களே மணிப்பூரில், அப்போ எங்கே போயிருந்த? ஆசிஃபாவுக்கு அந்த குழந்தைய கற்பழிச்ச போது நீ எங்கே போயிருந்த? பல்கிஸ் பாண்ட விஷயத்தில் எங்கே போயிருந்த? குஜராத் பற்றி இருந்துச்சு, அப்போ நீ எங்கே போயிருந்த? இந்திய பொருளாதாரம், நீ பரமாத்மா தானே. என்ன வெண்ணைக்கு வந்து மோடி வந்து பீகார் அது குஜராத்தில் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு மறைச்சேன்? ஏன் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சேன்? ஒரே நாளில் பரமாத்மா எல்லாத்தையும் மாற்றிருக்கலாமே, மாற்ற வைக்கல இல்லை. அப்போது இது போன்ற விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர், அவர் விட்டு சென்ற இடத்தை இப்போ பிஜேபி நிரப்புகிறது. அப்போ கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்டேல? இல்லை, கடைசி ஒரு ஆளுமையில் ஒரு பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு பெரிய கடவுள் மாதிரி தான் சொல்லணும். செகண்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்கள கடவுளாகவே நிறைய பேர் வணங்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கட்சிகள் வந்தாலும் அவங்களுக்கு நிகராக போட்டி போடுறதுக்கு இன்னும் யாருமே பிறக்கல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எதுக்கு அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ வச்சு இழுக்கணும்? எந்த இடத்துலையுமே வந்து ஜெயலலிதா வந்து இந்துத்துவ வெளியே காமிச்சதில்லை. அவங்க கட்சியிலையும் சரி, அவங்கள சுற்றியும் சரி, எல்லா ஜாதியில் இருக்கவங்க இருப்பாங்க, எல்லா மதத்தில் இருக்கவங்களும் இருந்திருக்காங்க, எல்லாரையும் அவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க பேரை சொல்லி தான் அவங்களாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒரு சபாநாயகர் தனபாலை கொண்டு வந்து உட்கார வச்சது அவங்க தான். அவர் எந்த பின்புலத்தில் வந்தாலும் தெரியும், திமுக அப்படி வரலாறே கிடையாது. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை வந்து ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி, அவர் விட்ட இடத்தை பிஜேபி நிரப்புகிறது, நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நீ ஜெயலலிதா இருக்கும்போது அந்த வார்த்தையை பேசியிருப்பியா? பேச முடியுமா சார்? ஒன்றுக்கு போயிடுவாங்க. வெளிப்படையாக சொன்னால் அதான், ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இருந்திருக்காது. கரெக்டுங்களா? இன்றைக்கி ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவரை அடையாளப்படுத்தி நீங்கள் என்னவா சொல்கிறீங்க? பிஜேபி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அப்போ பிஜேபி கடைசி வரைக்கும் ஹிந்துத்துவ கட்சி தான்ன்றதை உறுதிப்படுத்துறியா? அப்போ அண்ணாமலை இவ்வளோ ஆண்டு காலமாக நீ என்ன சொன்னீங்க? நான் இவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து, நான் வந்து பிஜேபி வந்து இனிமேட்டு வந்து ஹிந்துத்துவா கிடையாது, இது வந்து பிராமணுக்கான கட்சி கிடையாது, எல்லாருக்குமான கட்சி, சிறுபான்மைக்கான கட்சி, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தலித்துகள் எல்லாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். இவெல்லாம் நீ சொன்ன விஷயத்துக்கு இன்றைக்கி நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது? அப்போ சில விஷயத்தை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு வாங்க. அதே போல் உங்களை கடைசி வரைக்கும் திருத்த முடியாதா? கடைசியில் எங்கே வந்து நிற்கிறீங்க? ஹிந்துத்துவா கட்சின்னு வந்து நிற்கிறேன். அப்போ இது வரைக்கும் உன்னை நம்பி வந்த இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தலித்தோ அவனை செருப்பாடிக்கிற மாதிரி செஞ்சு விட்டியா? இனி எவன் வருவான் பின்னாடி? அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் திருந்த போக நிறைய இடங்களில் இஸ்லாமியர்களையும் இவங்க வம்பளுத்தாங்க சார் நடுவில். பிஜேபி யாரை தான் வம்பளுக்கலை இது வரைக்கும் பாருங்கள். இவர்கள் என்ன சொல்கிறாங்க? ராகுல் காந்தி வந்தாக்கா கோயிலை வந்து ராமர் கோயில் இடிச்சிருவார், தாலி ஏற்றுருவார், உடைச்சிருவார். இது வரைக்கும் கோயில்கள் மசூதிகள் இடிக்கப்பட்டது உங்கள் ஆட்சியில் தான். ஒரு பெண் கேள்வி கேட்டாலும் புல்டோசரை வச்சு இடிக்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் தான். வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுவிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி. ஆனால் ஒரு விஷயம்,
அண்ணாமலை நம்பி போனவனுக்கு செருப்படிதான்றது அண்ணாமலை வாயிலேருந்து சொன்னதில் தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு உன்னை நம்பி எவனும் வரமாட்டான். நீ ஹிந்துத்துவவாதின்ட்டு ஹிந்துத்துவ தலைவர்ன்ட்டு உன் கட்சி அப்படி தான் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னதோ அதை நீ அப்படியே சொல்லிட்டு பொழுது உன்னுடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு. இவெல்லாம் நீ நல்ல வேஷம் போட்டில இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல. சீமான் சொன்னது இப்போ சரியா போச்சா? பிஜேபி என்னைக்குமே விஷம்தான், அவங்க நமக்கு ஆகாது சொன்னது சரியா போச்சா? இதுக்கு தான் அண்ணாமலையால் பதில் சொல்ல முடியாமல் விஜயலட்சுமி உள்ள இருக்கிறது. ஒரு பெண்ணை வச்சு நீ அரசியல் பண்ணுறதுக்கு பேசுகிறனாக்கா நீ கோலை. ஒரு ஆண் அவர் சொன்னார், ஒரு ஆணை ஒரு ஆண்மையோடு ஆண்மகனாக நீ வந்து எதிர்கொண்டிருக்கணும். அதுக்கு தான் துப்பு இல்லையே உங்களுக்கு தான். நேரடியாக இப்படி தானே பேசுவீங்க. அப்புறம் இவங்களை வச்சுட்டு என்ன செய்யறது?